Good morning, everyone. So, நேத்தி வந்து நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 20 வரைக்கும் பார்த்தோம். சாரி 22 வரைக்கும் பார்த்தோம். So, fourth one is pollution control. And we discussed CAS 15, selling and distribution overheads. 16, depreciation and amortization. 17 is interest and finance charges. R&D. 18 R&D, 19 joint cost. It is sorry, royalty and technical know-how. 21 quality control. 22 manufacturing cost. Okay, so now we are going to discuss 23. It is overburden removal cost. And then the last one, treatment of revenue in cost statements. Overburden removal cost. So overburden அப்படிங்கிறது it is the in case of mines. So minesலாம் என்ன பண்ணுவாங்க, some 1000 feet அந்த மாதிரி இருக்கும் surface levelலேருந்து. ஸோ அது கீழே தான் அந்த மினரல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த சாயில் அண்ட் ஆல் த திங்ஸ் என்னெல்லாம் ராக் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே we have to remove. ஸோ அந்த ரிமூவ் பண்ணுறது தான் overburden removal. ஸோ அதுக்கான ஆகிற எக்ஸ்பென்சஸ் அதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது. திஸ் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் த மைன்ஸ், அப்ளிகபிள் ஃபார் மைன்ஸ். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி சொல்கிறான். வாட் இஸ் அ ஸ்ட்ரிப்பிங் ஆக்டிவிட்டி அப்படின்னா, இட் இஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் திஸ் ஓவர்பர்டன் ரிமூவல் அண்ட் இட் இஸ் த activity of overburden removal. ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், மினரல்ஸை நம்மளால் அதுலேருந்து எடுக்க முடியும். அண்ட் இதில் வந்து ஸ்ட்ரிப்பிங்கில் சில ரேஷியோஸ் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரிப்பிங் ரேஷியோ, அதில் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரிப்பிங் ரேஷியோ, அட்வான்ஸ்டு ஸ்ட்ரிப்பிங் ரேஷியோ அப்படின்லாம் வச்சுருக்கான். ஸோ ஸ்ட்ரிப்பிங் ரேஷியோ அப்படின்னா, ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு மினரல்ஸ் கிடச்சிது, அதுக்கு எகெயின்ஸ்டாக எவ்வளோ வந்து ஓவர்பர்டனை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ overburden removed எவ்வளோ குவான்டிட்டி. ஓகே, இதுக்கும் what is the total minerals extracted இதுக்கும் உள்ள ரேஷியோ தான் called as a stripping ratio. அதில் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரிப்பிங் ரேஷியோன்னு இருக்குது, அட்வான்ஸ்டு ஸ்ட்ரிப்பிங் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்குது.
ஸோ இது வந்து these are the terms used in this cost accounting standard. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, இதுக்கு ஆகிற காஸ்ட், இதுக்கான காஸ்ட் அப்படின்னு நீங்கள் எதை எடுத்துப்பீங்க? எகைன் இதுக்கு வந்து நாம் என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறோம், கன்சியூமபிள்ஸ், லேபர், எனி மிஷினரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைன்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அந்த வெடி இருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணி தான் அந்த ராக்கெல்லாம் உடைப்பாங்க. ஸோ அதுக்காகிற எக்ஸ்பென்சஸ், அதுக்கு ஆகிற லேபர் சார்ஜஸ் அண்ட் ஆல் தோஸ் ரிலேட்டட் காஸ்ட், இதெல்லாம் இதுக்காக நம்ம என்னெல்லாம் பே பண்ணுறோமோ அது எல்லா எக்ஸ்பென்சஸும் என்ன இதில் வரும். யூ மே டேக் எ கான்ட்ராக்ட். ஸோ இதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் ஆள் இருப்பான் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்டருக்கு நம்ம கொடுக்குற பேமெண்ட் இருக்கும். ஸோ தட் ஒன். ஸோ ஆல் தோஸ் which are directly identifiable as well as indirectly என்னெல்லாம் செலவு பண்ணுறோமோ அது எல்லா காஸ்ட்டுமே நமக்கு இதில் வந்துடும். ஓகே, ஸோ இந்த காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் at the development phase of the mine வந்து இப்போ தான் டெவலப்மெண்ட் ஃபேஸில் இருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ த காஸ்ட் விச் இஸ் attributable to the mine, அதோட காஸ்ட் என்னெல்லாம் டெவலப்மெண்ட் ஃபேஸில் இருக்கோ, ஸோ தட் ஷுட் பி கேபிட்டலைஸ்ட் ஆஸ் அ நான் கரண்ட் அசெட். And then this overburden cost, overburden ரிமூவலுக்காக நம்ம செலவு பண்ணுற இந்த காஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இதை ஜென்ரலாக எப்படி சார்ஜ் பண்ணுவோம், நம்மளோட கான்செப்ட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில். நம்மளோட அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலி we will absorb based on the absorption based on the normal capacity அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அந்த மாதிரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு இருக்காது இல்லையா. ஸோ அதனால தட் ஷுட் பி பேஸ்டு சார்ஜ்டு அட் த ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரிப்பிங் ரேஷியோ. ஓகே, அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். தென் we have the other common expenses. நம்ம எப்பவும் சொல்கிறது all the common principles will be applicable for that, and you have to maintain proper records. இதில் உங்களுக்கு மைன்ஸ், நம்பர் ஆஃப் மைன்ஸ் எத்தனை இருக்கோ அதுக்கு செப்பரேட்டாக யூ ஹாவ் டு மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ். செப்பரேட் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, if it is a direct then you may allocate it directly, and எதெல்லாம் ரிலேட்டட் காஸ்ட்டோ எல்லா காஸ்ட்டும் இதில் அந்தந்த மைன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக we can assign. Okay, so that's all for CAS 23. The next is CAS 24. 24 is the treatment of cost, sorry, treatment of revenue in cost statements. So cost statement நாலே என்ன, நமக்கு எவ்வளோ செலவாக இருக்குங்கிறது தான் நமக்கு பிரைமரி இல்லையா. அதனால இதில் நீங்கள் எந்த ரெவென்யூ எல்லாம் எடுத்துப்பீங்க, நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க ஆர் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அதுலேருந்து வர ரெவென்யூ என்ன பண்ணுவோம், எடுத்துப்போம். மேனுஃபேக்சர் இதுலேருந்து வர ரெவென்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஆர் இஃப் யூ ஆர் ப்ரொவைடிங் சர்வீசஸ் அதுலேருந்து வர ரெவென்யூவை எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். உங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து என்னெல்லாம் ரெவென்யூ வருதோ அதை நம்ம எடுத்துப்போம். ஈவன் P&L கூட எப்படி சொல்கிறோம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன, திஸ் இஸ் இன் தி ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸில் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து from the sale of the products that you are making or rendering services. நார்மலாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணுறீங்க ஆர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அதுலேருந்து என்ன ரெவென்யூ வருதோ தட் இஸ் த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம்.
இதே மாதிரி நம்மளோட ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவீங்க. உங்களோட குட்ஸாக இருக்கலாம், சர்வீசஸாக இருக்கலாம், நம்மளோட எனி ஜாயின்ட் ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் சேல் பண்ணுறோம். எஸ், இதுவும் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் தானே. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கலாம். Then any revenue from any inputs like utilities, any sale of utilities, water, for example water இருக்கு, அதை சேல் பண்ணுறீங்க. எக்ஸஸாக இருக்குது உங்கள்கிட்ட வாட்டர், அல்லது நீங்கள் ப்ராசஸ் பண்ண வாட்டரையே சேல் பண்ணுறீங்க. வேறு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன், வேறு ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு அது தேவைப்படலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து இதுலேருந்தெல்லாம் சேல் பண்ணி எனக்கு என்ன கிடைக்குது, இதே மாதிரி சிமிலர் இன்புட்ஸ் ஏதாச்சும் சேல் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்துலாம் எனக்கு கிடைக்கிறது எல்லாமே ஐ கேன் கன்சிடர். ஸோ இதெல்லாம் நமக்கு எங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன் P&L ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் போடுற P&L. அதில் அதர் இன்கம் நம்ம ஒன்று காட்டுவோம். அதில் என்ன இருக்குன்னா, ஜென்ரலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட், எனி டிவிடெண்ட், இந்த மாதிரியான நேச்சர். இது எதையுமே என்ன பண்ண மாட்டோம், நம்ம காஸ்டிங்குள்ளே கொண்டு வர மாட்டோம். ஓகே, அண்ட் சிமிலர்லி we have that CSR, அதுலேருந்து ஏதாவது ரெவென்யூ வந்தது அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். பிகாஸ் CSR activity is not directly related to business. Then any grant, so product or service related, any subsidies, subsidy, any grant, இதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சப்போஸ் இஃப் such a subsidy or a grant or the incentive it is related to this product, நீங்கள் எந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறீங்களோ, if it is related to the product or the service directly அப்படின்னா yes you can consider it as a part. ஓகேவா? Otherwise anything like other than this in the nature of capital grant and other items other than the above, they should be treated as a reduction in the cost. Suppose only related to the product இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், otherwise we should not consider. ஏன்னா ஜென்ரலி நம்ம காமன் பிரின்சிபல்லே பார்த்துருக்கோம் இல்லையா, சப்சிடி கிராண்ட் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது. And you have to maintain the records for revenue for each type of this product. Each type of product and you have to maintain proper records. Along with இப்போ சப்போஸ் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், குட்ஸ் ஆர் சர்வீசஸ், குட்ஸ் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் குவான்டிட்டி என்ன, யூனிட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் என்ன, வாட் இஸ் அ டோட்டல் வேல்யூ ஆஃப் சேல்ஸ். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக என்ன இருக்கணும், நமக்கு அவைலபிள் இருக்கணும். Okay, so that's all with CAS. So far we have completed all the 24 cost accounting standards. Is it clear? Any doubts in cost accounting standards? Okay, good. So the next one enna appdin pathona, it's there are certain guidance notes available. Okay, so we have guidance note for capacity determination, idukku guidance notes namukku irukku. And we have for material cost, we have for employee cost, utilities, packing materials, direct expenses. Then we have for administrative overheads, repairs and maintenance. Then இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் we have some other for construction industry. இது இல்லாமல் அடிஷ்னலாக நமக்கு கைடன்ஸ் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have guidance notes for
கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நம்மளோட காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எப்படி, including real estate etc. Then for CSR, then for cost of service cost centers, so service cost center நமக்கு இங்கே இருக்கும். Okay, then compilation engagements by cost accountants. So இது எல்லாத்துக்குமே guidance notes இருக்கு. So guidance note will be in detail. Again நமக்கு இங்கே வந்ததே தான் வரப்போகுது. நீங்கள் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா you may have it available in your institute material available ஆகும். Material cost எடுத்து பார்த்தீங்கன்னா again it will be a repetition of what we have studied in CRA 1ல படித்தோம், again cost accounting standardsல படித்தோம், இப்போ generally accepted cost accounting principlesலையும் அதே தான் வரப்போகுது, அதோட ரிப்பிட்டேஷனாக தான் இருக்கும். பட் it will be in somewhat detail, அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். Okay, so let us move out to the next one, that is the generally accepted cost accounting principles. Okay, so generally accepted cost accounting principles na basically இப்போ வந்து நமக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, இப்படி தான் இருக்கணும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஜென்ரல் ப்ராக்டிசஸ் இப்படி தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இதோட கன்ஃபர்மேட்டிக்கு வர மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸையும் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன வந்து நமக்கு காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடிட் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ ரெண்டு விஷயம் எனக்கு பண்ணணும். ஒன்று, யூ ஹாவ் டு மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ். சொன்னோமா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபார்ம், திஸ் இஸ் இன் ரூல் நம்பர் 5ல நம்ம பார்த்தோம், ஃபார்ம் CRA 1ல பார்த்தோம், ரைட்? ஸோ இதை மெயின்டைன் நீ பண்ணணும், பட் தட் ஷுட் பி இன் அக்கார்டன்ஸ் வித் generally accepted cost accounting principles and cost accounting standards. ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ இதுவும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Again நீங்கள் you better just understand the common principles. நம்ம அங்கே என்னெல்லாம் காமன் பிரின்சிபிள்ஸ் பார்த்தோமோ again அதே தான் இங்கே வரப்போகுது. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் பண்ணால் you should treat the variance as a part of cost. ஃபினான்ஸ் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். இம்ப்யூட்டட் காஸ்ட் எடுத்துக்க மாட்டோம், ரைட்? தென் எனி சப்சிடி கிராண்ட் அதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டோம். இட் ஷுட் பி ரெடியூஸ் ஃப்ரம் காஸ்ட். தென் பெனல்டிஸ், டேமேஜஸ், ஃபைன்ஸ் எக்ஸெட்ரா இது எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ ஆல் த திங்ஸ் என்னெல்லாம் வந்து CASல படிச்சிங்களோ காமன் பிரின்சிபல்ஸில் அதே தான் இங்கேயும் applicable ஆகும். So that will get repeated. Okay, so in the generally accepted cost accounting principles, the first one is material cost. Again நீங்கள் CAS 6ல அதை படிச்சிருக்கீங்க, அதே தான் வரப்போகுது. நீங்கள் ரெசிப்ட்டுக்கு என்ன வேல்யூவேஷன் பண்ணுவீங்க, டைரக்டாக இருந்தால் வேல்யூவேஷன் எப்படி பண்ணுவோம். ஓகே, ஸோ என்னெல்லாம் காஸ்ட் டு பி இன்க்ளூடட், லாஸ், நார்மல் லாஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க, அப்நார்மல் லாஸ். ஸோ இட் வில் பி அகெயின் அ ரிப்பிட்டேஷன் ஆஃப் CAS 6. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி காஸ்ட். அதுவும் நீங்கள் எங்கே படிச்சிங்க, CAS 7ல் படிச்சிங்க. இட் வில் பி அகெயின் அ ரிப்பிட்டேஷன். The third one is direct expenses. Again இதுவும் நம்ம படிச்சாச்சு. We have utilities. இதுவும் படிச்சோம் 8ல. Repairs and maintenance CAS 12 படிச்சிட்டோம். Again it will be repeated. நீங்கள் வந்து ஒரு தடவை மெட்டீரியல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சேம் அதில் இருக்க அதே பாயிண்ட்ஸ் தான் வந்து நமக்கு இருக்கும். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ்,
And we have the seventh one is depreciation. Depreciation already நம்ம படிச்சிட்டோம். We have admin overheads படிச்சாச்சு. And then the next one பார்த்தோம் அப்படின்னா selling and distribution. இதுவும் நம்ம படிச்சிட்டோம். The next one அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே நமக்கு என்ன இருக்கு, இது வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து நமக்கு cost of financeல இருக்கு. Then okay, 10th one, the next thing is interest and finance charges. இதுவும் இருக்கு. Then சேல்ஸ்ல இப்போ நம்ம என்ன ரெவன்யூ எடுத்துக்கணும், ரெவன்யூ ரெகனிஷன் இப்போ அதுதான் பார்த்தோம். CAS 24ல பார்த்தோம். ஜாயிண்ட் காஸ்ட், காமன் காஸ்ட். ஸோ இது ஒன்று தான், இதுவும் ஒன்றும் பெரியது இல்லை. இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்த அதே பிரின்சிபல். இஃப் இட் இஸ் காமன் ஃபார் மோர் தென் ஒன் cost object, then you have to share the same based on some apportionment basisல நம்ம பிரிக்க போறோம். இத வந்து நம்ம என்ன பார்த்தோம், எல்லாத்துலயுமே பார்த்தோம். So all the expenses if they are not directly traceable, நான் அதை வந்து எப்படி எல்லாம் பிரிக்க போறேன், எந்த பேசிஸ்ல பிரிக்க போறேன் அப்படிங்கறத பார்த்தோம். So again அதேதான் நம்ம என்னெல்லாம் அங்க cost accounting standard. Okay, so statutory limits என்னெல்லாம் இருக்கு, என்னைக்குள்ள நம்ம ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். So within 180 days from the end of the financial year. So அதுக்குள்ள தரணும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும், ஓவராலாக we are making a plan. So and this plan should be reviewed as and when required. எப்போல்லாம் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ you can make a review of the same. And also you have to make a documentation. இது எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுக்கணும், you have to maintain documentation also. Okay, so after that நம்ம என்ன பண்ணுவோம், we will be conducting audit. We have to do the audit. So initially என்ன பண்ணுவோம் அப்படின்னா the auditor initial audit. First time பண்றாரு அப்படின்னு சொன்னா first you have to he has to perform certain procedures. அதாவது first time இவனுக்கு நான் ஆடிட் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும், ரிஸ்க் அசஸ்மெண்ட் எல்லாம் எப்படி பண்ணணும். ஸோ இதை பற்றி அந்த பிஸ்னஸை பற்றி எனக்கு பெருசாக எந்த நாலேஜுமே இருக்காது. ஸோ ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் பிஸ்னஸ் எக்ஸெட்ரா. பட் இதே ஆல்ரெடி நான் ப்ரையர் பீரியட்ஸ்க்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சில இதெல்லாம் தேவை. என்ன அவன் என்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறான், என்ன சர்வீஸ் பண்ணுறான், இது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவனுக்கு எங்கெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ தட் தென் யூ வில் ஸ்டார்ட் டூயிங் த ஆடிட். And what are the other factors to be considered பார்த்தோம்னா இவனோட business size of the business, nature of the business, என்ன மாதிரியான business பண்றா, அதில் என்ன மாதிரியான காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு, மேனுஃபேக்சரிங்கா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனா, ஸோ அதில் என்னென்ன மாதிரியான காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரி ப்ராசஸஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், we have to study. And audit team, நம்மளோட ஆடிட் டீம் யாரெல்லாம் ஆடிட் பண்ண போகிறாங்க, ஸோ அதில் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எத்தனை பேர் நமக்கு தேவைப்படுவாங்க இதை ஆடிட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸுமே நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ ஹூ ஆர் ஆல் த மெம்பர்ஸ், இதில் கீ மெம்பர்ஸ் இருப்பாங்க, யார் எந்தெந்த பர்டிகுலர் பர்சன்ஸை வந்து நம்ம இந்த ஆடிட்டில் இன்வால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே we have to consider. ஓகே, தென் இது இல்லாமல் வேறு என்ன ஃபேக்டர்ஸ் வரும் அப்படின்னா ரெகுலேட்டரி நம்ம சொன்னோம் இல்லையா, ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த கம்பெனிக்கு ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கணும். ஸ்டாச்சுட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே we have to study. அண்ட் அவைலபிள், இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், அவனோட பிளேஸ்க்கு போய் தான் ஆடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவனோட பிளேஸில் அவைலபிலிட்டி ஆஃப் த ஐடி இம்ப்ளிமெண்டேஷன் அவன்கிட்ட எப்படி இருக்குது, என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறான், இஆர்பிக்கு எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறான், ஸோ இது எல்லாமே நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அங்கே ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டி, ஏன்னா நம்ம போய் அங்கே ஆடிட் பண்ண போகிறோம், அங்கே நமக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் மேன் பவர்,
அங்கே ஏதோ ஒரு அசிஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படுது ஆர் எனி எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு ஜெராக்ஸே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜெராக்ஸ், பிரிண்டர் எக்ஸெட்ரா இந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் இது எல்லாமே நமக்கு அங்கே அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் we have to check. Okay, then you have to document the plan. So finally you can prepare an audit plan. இதான் என்னோட audit plan அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். And you can make a changes whenever required, or you may update it, you may review it as and when required. Okay, so this is CAS 101, sorry, cost auditing standard 101. So the next one is cost accounting standard, cost auditing standard 102. This is documentation. Cost audit documentation. So documentation எதுக்காக பண்றோம் ஜெனரலா? ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அக்ரிமெண்ட்ல ரெண்டு டைப் இருக்கு. ஓரல், ரிட்டர்ன் அப்படின்னு. பட் நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்? ரிட்டர்ன் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன்? இட் வில் பிகம் அன் எவிடன்ஸ். சிமிலர்லி நான் வந்து ஆடிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீ வந்தது போனது யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால இவன் தான் வந்து ஆடிட் பண்ணா, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? we have to document. ஸோ எந்தெந்த இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரி, ஓகேவா? இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து என்னோட ஆர்கனைசேஷனில் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். நான் இதை எடுத்து ஆடிட் பண்ணுறேன். சரியா? மெட்டீரியல் 1 ஃபார் த பீரியட் ஆஃப் ஜூன் 2023, ஓகேவா? ஸோ எவ்வளோ மெட்டீரியல் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு, இன்வர்டு எவ்வளோ ஆகிருக்கு, நான் இதெல்லாம் அப்படியே கேல்குலேஷன் போடுறேன். சரியா? 1000. அவுட்வர்டு எவ்வளோ போயிருக்கு? 90. ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் போட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ என்னோட ஆவரேஜ் எவ்வளோ? ஆவரேஜ் ப்ரைஸ் 10 ரூபா அப்படின்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, கரெக்டாக தான் சிஸ்டத்தில் வந்திருக்கு அப்படின்னு நான் என்ன பண்ணேன்? சாம்பிளுக்கு ஒரு இது எடுத்து ஆடிட் பண்ணுவேன். இந்த மாதிரி சாம்பிள் டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்து நான் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் ஆடிட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து கேல்குலேஷன் கூட போட்டு வச்சுருக்கலாம். இது எதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? we have to document. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணாதான் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகேவா? அண்ட் தென் இட் வில் ஆல்சோ அசிஸ்ட் தி ஆடிட் டீம், okay, to direct and supervise the cost audit work. And நம்மளோட quality control review of our audit. இப்போ நான் எதெல்லாம் எடுத்து ஆடிட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ஒரு டிரான்சாக்ஷன், இதை போய் எடுத்த, அதாவது இந்த மாதிரி நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன், காம்ப்ளெக்ஸான டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் ஒன்று எடுத்து அவன் வந்து ஆர்ம் லென்த் ப்ரைஸில் தான் சேல் பண்ணியிருக்கானா இல்லை ஜாஸ்தி பண்ணியிருக்கானா, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவும் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் மேபி இன் ஃபிசிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்ம், அண்ட் ஜென்ரலி இப்போ யாரும் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் டாக்குமெண்டேஷன் மேபி இன் ஃபிசிக்கல் ஃபார்ம். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் ஃபார்மேட்டோ இதெல்லாம் கிடையாது. ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்மில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் அதை தான் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இதில் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் இருக்கும், ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ். இப்போ நம்ம போட்டோம்ல ஒரு கேல்குலேஷன் நான் போட்டு பார்க்குறேன், இது எல்லாமே நமக்கு இட் வில் ஃபார்ம் பார்ட் ஆஃப் தி ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர். ஓகே, இதில் இம்பார்ட்டண்ட்டான சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எனி சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த கிளைண்ட்டோட ஸ்டாஃப் இருப்பான், அவங்க யார்கிட்டையாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு டாக்குமெண்ட் த சேம். அண்ட் திஸ் ஷுட் பி பேஸ்ட் ஆன் அ டைம்லி பேசிஸில் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டான டயத்துக்கு டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஜென்ரலி இந்த டாக்குமெண்ட் இன்னொரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த டாக்குமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கணும், வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் audit documentation.
என்னெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க அவன்கிட்ட அப்படிங்கிற செக்லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கும். வாட் இஸ் த ஆடிட் ப்ரோக்ராம், என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் என்னைக்கு முடிக்கிறோம், இப்போ டெய்லி இருக்குது டைம் டேபிள் மாதிரி நமக்கு என்னென்னைக்கு என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது. இதில் எனி அனாலிசிஸ், தென் எனி சிக்னிஃபிகண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ், then letters of confirmation, இது ஆமாம் இதுக்காக தான் இந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணேன் அப்படின்னா அவன் ஏதோ கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான், or any letter of representation to management. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இதெல்லாம், நேம்ஸ் ஆஃப் த யார் இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நேம்ஸ் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ் who are preparing it அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே that we have to include. Okay, so that's all for audit documentation. So the next is CAS 103. Cost auditing standard 103. This is the overall objectives of the independent cost auditor and the conduct of audit in accordance with the cost auditing standards. Simply இது ஒன்றும் இல்லை, இந்த இண்டிபெண்டன்ட் காஸ்ட் ஆடிட்டருங்கிறது நம்ம தான் காஸ்ட் ஆடிட்டர். ஸோ ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்கும் அண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு டூ திஸ். நமக்கு என்ன சொல்கிறோம், காஸ்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் தான் நீ என்ன பண்ணணும், இதை ஆடிட்டை கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக again it will be a repetition. You have to follow the ethical requirements, you have to follow the cost auditing standards, right? You have to maintain the sufficient or appropriate audit evidence. நான் வந்து இதெல்லாம் ஆடிட் பண்ணியிருக்கேன், இதுக்கு இதான் நடந்திருக்குங்கிறதுக்கு you have to maintain that evidence. Okay, then you should have a professional skepticism. Professional skepticism இது சரியாக தான் இருக்குமா இருக்காதா அப்படியே ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் வந்து it should not be like a suspicion. பார்க்குறது எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு இது எல்லா டிரான்சாக்ஷனையும் தப்பாக தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோட ஆடிட் போகிறதுங்கிறது கிடையாது. ஓகே, ஸ்கெப்டிசம் அப்படிங்கிறது ஓகே வெதர் திஸ் இஸ் இட் ஆஸ் பர் த பிரின்சிபல். டெபிட் பண்ண வேண்டியதை டெபிட் தான் பண்ணியிருக்கானா, கிரெடிட் பண்ண வேண்டியதை கிரெடிட் தான் பண்ணியிருக்கானா அதை பார்க்குறது. சப்போஸ் அதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி, தட் இஸ் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் ஆர் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். இதாங்க ஓகே இது கரெக்டாக தான் இருக்கும், இங்கேருந்து இது வந்திருக்குன்னா அப்ளைங் திஸ் பிரின்சிபல் இது கரெக்டாக தான் வந்திருக்கும் அப்படிங்கிறது. So these are the general things and you have to so you have to comply with the statutory compliance with statutory requirements. Companies Act irukku, rules irukku, regulations irukku, ellame comply ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் that we have to ensure. Okay, so while conducting the audit பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, you may studied it in general auditing also. It is audit risk and materiality அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கீங்க. ஆடிட் ரிஸ்க்னா என்ன, அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான் அது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்ல போகிறது நான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிஜமாவே அவன் ஃப்ராடு பண்ணால் அவன் ஆடிட்டர் தான் பிடிப்பான். அப்போ நீ என்ன பார்த்த, நீ எப்படி சைன் பண்ணி கொடுத்த இது கரெக்டுன்னு. ஸோ there is always a risk இருக்குது. நம்மளோட அப்ஜெக்டிவ் மெயினாக என்ன, whether the cost statements provide a true and fair view, not only for this cost statement, generally auditoட purpose whether the same provides a true and fair view. And secondly அப்படின்னு பார்த்தோன்னா to detect errors and frauds. இதுதான் மெயினாக நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும்
அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுவோம். ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னா அதில் என்ன பண்ணுவோம், மெயினாக நம்ம என்ன பார்ப்போம், இவனோட இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ யூ மே நோ வாட் இஸ் இன்டர்னல் கண்ட்ரோல். கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? ஸோ ஜென்ரலி வாட் இஸ் கண்ட்ரோல்? இட் இஸ் தேர் இஸ் சம் ஸ்டாண்டர்ட் அண்ட் யூ ஹேவ் டு கம்ப்ளை வித் தி ஸ்டாண்டர்ட். பண்ணியிருக்கியா பண்ணலையா, தட் இஸ் கால்ட் இஸ் கண்ட்ரோல். அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தட் யூ ஆர் டூயிங் வித்தின் யுவர் ஆர்கனைசேஷன். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் ஒரு பார்ட் இன்டர்னல் செக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் எடுத்துக்கலாம், பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ பேங்க்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யூ ஹேவ் டு மேக் அ டெபாசிட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தட்டை போவீங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க, இங்கேருந்து ரெண்டாவது ஒரு தட்டை போவீங்க, கேஷ் கொடுப்பீங்க, அவர் ஒரு ரெசிப்ட் கொடுப்பார். அப்போ என்ன ஆகும், இந்த செகண்ட் பர்சன் ஹி இஸ் செக்கிங் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட். இப்போ என்ன இதிலலாம் செக் பண்ணுவாங்க, நீங்கள் கொடுக்குறத அமௌண்ட் கரெக்டாக இருக்கா, இன் ருபீஸில் கரெக்டாக இருக்கா, வேர்ட்ஸில் கரெக்டாக இருக்கா, சிக்னேச்சர் இருக்கா, மோர் தென் 50,000 இருந்தால் பேன் கொடுத்துருக்கீங்களா, தென் யுவர் மொபைல் நம்பர் இருக்கா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், இவங்களும் ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, க்ராஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், இந்த ப்ரீவியஸ் பர்சனோட ஆக்டிவிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி செக்டு பை த நெக்ஸ்ட் பர்சன். ஸோ தட் இஸ் இன்டர்னல் செக். ஸோ இந்த மாதிரியான செக்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அங்கங்கே நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கணும். ஸோ அது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம அதை அசஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுவே கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சொல்லணுன்னா, ஒரு சேல் டிரான்சாக்ஷன் இருக்குது, ஆர் காஸ்ட் டிரான்சாக்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து பே பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட்டு. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் பே பண்ணுறப்போ ஜேர்னல் என்ட்ரி ஒருத்தங்க போடுறாங்க, டக்குன்னு ஜேர்னல் என்ட்ரி போட்டோன்னா ஓகேன்னு ஆகிடாது. த செகண்ட் பர்சன் வில் பி அப்ரூவிங் த சேம், தேர்ட் பர்சன் ஒரு அப்ரூவல் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த பர்சன் கரெக்டாக செக் பண்ணுவார், இவரும் ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணுவார். ஸோ டபுள் செக்கிங் அப்படிங்கிறது நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுதான் திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் அ இன்டர்னல் கண்ட்ரோல். லைக் அ பேங்க். இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், நீங்கள் வந்து பின் நம்பர் போடுறீங்க, யூ வில் கெட் அ ஓடிபி. ஸோ ஓடிபி இதெல்லாம் எதுக்குன்னா 2 செக் 3 செக் வைக்கிறது அந்த கண்ட்ரோல் பர்பஸ்க்காக. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத தட் வி ஹாவ் டு என்ஷூர். ஓகே. ஸோ மெட்டீரியாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ். முக்கியமானது இது இந்த பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இதோட வேல்யூ மேபி லெஸ் இருக்கலாம். சப்போஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் யாரோ டெஃப்டே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரியில் பேக் கேட் வழியாக என்ன பண்ணிடுறான், சில பொருட்கள் எல்லாம் எடுத்து வெளில போகிறான். சின்ன ஸ்க்ரூ, நட்டு, போல்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் த ஆக்டிவிட்டி அவன் பண்ணுறது தப்பு இல்லையா? ஸோ இந்த மாதிரி மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, வேல்யூ தான் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வேல்யூ மே பி லெஸ், பட் தட் இஸ் சிக்னிஃபிகண்ட் இன் தட் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதோட இம்பேக்ட் வந்து எவ்வளோ இருக்கும்னா சிக்னிஃபிகண்ட்டான ஒரு இம்பேக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் தப்பான அக்கௌண்டிங் பண்ணுறது, வேல்யூ தப்பாக அக்கௌண்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி முக்கியமானதாக இருக்கும். அதே டயத்தில் அது தப்பானதாக அக்கௌண்டிங்கோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தட் வி ஹேவ் டு அதை டிடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ. ஸோ இதில் 2 விதமான ரிஸ்க் இருக்கலாம். இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத 2 விதமாக இருக்கலாம். ஒன்று இஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், திஸ் இஸ் டியூ டு எனி எரர், ஆர் அக்கௌண்டிங் பண்ணுறப்போ டெபிட் பண்ண வேண்டியதை கிரெடிட் பண்ணி வச்சுட்டான்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி. ஓகே. ஆர் ஒமிஷன், அந்த மாதிரி இருக்கு. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கண்ட்ரோல் ரிஸ்க். ஸோ இட் இஸ் due to any absence or failure of controls. Okay, இங்கே தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன், டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக கிரெடிட் பண்ணிட்டேன், தெரியாமல் நடந்து போச்சு. ஓகே, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் போட்டு நான் வேறு என்ட்ரி போட்டு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு க்ரூஷியலான பாயிண்ட். கண்ட்ரோல் அப்படின்னு உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து பில்லே தப்பாக போட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், பில் வேல்யூ சார்ஜ் பண்ணலை,
ஒருத்தனுக்கு யூ ஹாவ் டு உங்கள் கஸ்டமர் ஒருத்தனுக்கு நீங்கள் வந்து பில் கொடுக்குறீங்க. ஸோ 10,000 ரூபா கொடுக்கணும். நான் எரர் பண்ணலை, ஒமிஷன் பண்ணலை, தெரியாமலாம் பண்ணலை. நான் பில்லு கொடுத்ததே வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஒரு 0 விட்டுட்டு 1000 rupees தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? 1000 தான் நினச்சிட்டு நான் 1000K அக்கௌண்ட் பண்ணி 1000K பில் கொடுத்து எல்லாமே 1000K பண்ணிட்டேன். பட் ஆஸ் பர் அக்ரிமெண்ட் நம்ம வந்து 10,000 அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் இப்போ இது வந்து நிஜமாவே ஏன் வந்து இது பண்ண முடியல அப்படிங்கிறது. ஆர் பில்லிங், ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் இருக்கான், கஸ்டமர் ஏ, இவனுக்கு பில் அனுப்பணும், பில்லே நீங்கள் அனுப்பலை, விட்டுட்டீங்க. ஸோ அப்போ என்ன ஆகணும்னா தேர் ஷுட் பி சம் கண்ட்ரோல் இல்லையா? இங்கே எல்லா கஸ்டமருக்கும் ஒழுங்காக பில்லு போயிடுச்சா, எல்லா கஸ்டமரும் ஒழுங்காக நமக்கு பேமெண்ட் பண்ணிட்டானா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மளிகை கடை இருக்குது. ஸோ மளிகை கடையில் எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க. சில பேர் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கடனில் வாங்குறவங்களோட அக்கௌண்ட்டை யூ ஹேவ் டு மெயின்டைன் ப்ராப்பர்லி. அப்போ அங்கே கடன் அக்கௌண்ட்டே நான் மெயின்டைன் பண்ணல, அவன் கொடுப்பான், சில பேர் கொடுப்பான், சில பேர் கொடுக்க மாட்டான் அப்படின்னு வச்சுருந்தா அப்போ என்ன ஆகும்? ஸோ தட் இஸ் கண்ட்ரோல் ரிஸ்க். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் சர்டன் ஆக்ஷன். ஸோ இஃப் யூ ஹாவ் டு மெயின்டைன் அ கிரெடிட் அக்கௌண்ட். இவன் கொடுத்துட்டானா, அவன் கொடுத்துட்டானா, 1ஆம் தேதி யாரெல்லாம் கொடுத்தா யாரெல்லாம் கொடுக்கல, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே என்ன இருக்கணும், அந்த ஆர்கனைசேஷனுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் control risk. Then you have another risk called as a deduction risk. இது நம்மளோடது. ஒரு ஆடிட்டர் இருக்காரு, காஸ்ட் ஆடிட்டரால என்ன பண்ண முடியலை அப்படின்னா he fails to deduct. அவரால் டிடக்ட் பண்ண முடியலை, கண்டுபிடிக்கல. அவர் எத்தனையோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, we are taking samples. ஸோ அதனால் அவரால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாமே இருக்குது இதில். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் இஸ் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா நான் கம்ப்ளையன்ஸ். வாட் இஸ் நான் கம்ப்ளையன்ஸ்? இந்த கம்பெனி ஏதாவது நான் கம்ப்ளைன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கலாம். ஓகே, இப்போ செபி இருக்குது, ஸோ வேறு சிசிஐ இருக்குது, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. ஸோ இதில் ஏதோ நான் கம்ப்ளைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் த காஸ்ட் ஆடிட்டர் ஷுட் என்ஷூர் தட் இட் ப்ரொவைட்ஸ் அ ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன். தட் இதெல்லாம் என்னோட நான் கம்ப்ளைன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையுமே நான் வந்து கம்ப்ளீட் டிஸ்க்ளோஷர், நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், உங்ககிட்ட சொல்லாமல் எதுவும் இல்லை அப்படிங்கிறத அவன் ரிட்டர்னில் என்ன பண்ணணும், எழுதி கொடுக்கணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் பாயிண்ட் கவர்ட் அண்டர் திஸ் 103. ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா வாட் ஆர் யுவர் அப்ஜெக்டிவ், தென் ஹவ் யூ ஆர் கோயிங் டு கண்டக்ட் திஸ் ஆடிட், அண்ட் தென் வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியாலிட்டி அண்ட் எனி மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம். ஸோ த லாஸ்ட் காஸ்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் மொத்தம் 4 தான் இருக்குது நமக்கு. ஸோ இட் இஸ் சிம்ப்ளி வாட் வி ஹாவ் ஆல்ரெடி டிட் இன் த பிளான் பண்ணுறப்பே நம்ம பண்ணுற விஷயம் தான் அது. நாலேஜ் ஆஃப் பிஸ்னஸ், அவன்கிட்ட என்னென்னலாம் பண்ணுறான், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதோட ப்ராசஸஸ் என்னென்ன. ஓகே, ஆயில் இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி இருக்கும், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வி ஹேவ் டு ஸ்டடி. அண்ட் வாட் இஸ் த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், அவனோடது எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றின நாலேஜை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனா, எல்பியா அந்த மாதிரி. தென் வாட் இஸ் த இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியா, ஸ்டீல் இண்டஸ்ட்ரியா. ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. வாட் ஆர் த ரெகுலேஷன்ஸ் ஃபார் தேட் இண்டஸ்ட்ரி? ஓகே, அண்ட் அவனோட காஸ்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ் என்ன ஃபாலோ பண்ணுறான். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் இருக்குன்னா FIFO மெத்தடு, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், அப்படின்னா அவன் என்ன மாதிரியான காஸ்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு மெஷர் and review the performance of the entity. இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம். இவனோட இன்டர்னல் கண்ட்ரோல் இப்போ தான் பார்த்தோம்.
ஸோ இவனோட இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் என்னென்னலாம் இருக்குது, அதில் இன்டர்னல் செக்ஸ் என்னென்னலாம் வச்சுருக்கான், ஸோ என்ன மாதிரியான பிஸ்னஸ் ரிஸ்க் எல்லாம் இவனுக்கு இருக்குது. ஓகே, தென் இவனோட மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம வில் கிவ் சம் டேட்டா. கரெக்டாக இது நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் படிச்சிருப்பீங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு we will give some information which they will utilize for decision making. ஓகே, ஸோ அந்த சிஸ்டம் இவனோடது எப்படி இருக்குது, அண்ட் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் இவன் ஃபாலோ பண்ணுறான். தென் இவனோட ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது, பிஸ்னஸ்க்கு எப்படியெல்லாம் ரிப்போர்ட்டிங் பண்ணுறான் டு த மேனேஜ்மெண்ட். தென் again this கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, அண்ட் இதை வந்து பீரியாடிக் ரிவ்யூ பண்ணுறானா என்ன அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து இதில் வரும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் என்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது, இவன் என்ன ERP யூஸ் பண்ணுறான். தென் ஃபைனலி again டாக்குமெண்டேஷன். ஓகே, ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் பிளானிங்லேயே. சேம் again it will be ரிப்பீட்டேஷன். என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் இருக்கோ, என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது டெஸ்ட் ஃபார் 104. ஓகே, ஸோ ஃபார் 4 இருக்குது, மொத்தம் 4 காஸ்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ 101 it talks about planning of cost audit. Then 102 this is about documentation. Then 103 this is the overall objectives of cost audit and how you are going to conduct the same. And the last one is knowledge of the business process and the business environment. Okay, so that's all with respect to cost auditing standards. Is it clear? Okay, let's take a break for 10 minutes and we'll meet at 12:10. So the next topic நமக்கு என்ன அப்படின்னா, it is a cost audit program. Cost audit program. ஸோ நம்ம ஆல்ரெடி பிளானிங் ஸ்டேஜில் பார்த்தோம் எப்படிலாம் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ காஸ்ட் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இட் இஸ் அ டீட்டெயில்டு பிளான். இட் இஸ் அ டீட்டெயில்டு பிளான். இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறோம், எப்படி ஆடிட் பண்ண போகிறோம், அதுக்கான ஃபுல் டீட்டெயில்டு பிளான் இருக்கும். ஓகே, ஸோ இட் ஷுட் பி வித் அ ப்ரொஃபஷனல் கேர். ஸோ சின்ஸ் வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணணும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், வி ஷுட் இன்க்ளூட். ஓகே, ஸோ மெயினாக இதில் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் ஆர் டு பி கன்சிடர்ட் இன் திஸ் பிளானிங் அப்படின்னா, ஒன்று த ஆடிட் பர்சன். யாரெல்லாம் நம்ம ஆடிட்க்கு இன்வால்வ் பண்ண போகிறோம். Okay, that details. And then so audit personnel நம்ம கிட்ட இந்த audit assistants இருப்பாங்க. Okay, அதே மாதிரி experienced staff இருப்பாங்க. So we should consider the experience and the training
of such a personnel. Okay, and also the audit personnel, they should adopt certain approaches. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், they should study the industry. அவங்க எந்த இது ஆடிட் பண்ண போகிறாங்களோ ஃபேக்ட்ரி ஆக்கலாம், ஸோ அந்த ஃபேக்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நான் ஸ்டடி பண்ணணும். அண்ட் தே ஷுட் ஸ்டடி த ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி for the past 5 years, at least for the past 5 years. Okay, இதெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணணும். ஸோ ஒன்ஸ் தட் இஸ் டன், அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் கண்டக்ட் த ஆடிட். அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, தே வில் கண்டக்ட் த ஆடிட், ரைட்? ஸோ அதில் வந்து தே மே டூ ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன். இப்போ ஸ்டாக் ஆடிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாக் நிஜமாவே ஃபேக்ட்ரியில் இருக்கா இல்லையா அப்படின்னு சாம்பிளுக்கு எடுத்து காட்ட சொல்லலாம். Okay, they may do physical inspection of those activities. Then they should know the persons who are the key managerial personnel and of the organization. Okay, then key personnel who are responsible for that activity. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லா கேஸ்லையுமே இன்வென்ட்ரி ஆடிட்டே பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். இன்வென்ட்ரி மெயின்டெனன்ஸ் யார் பண்ணுறா? ஸ்டோர்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குமா? இப்போ இன்வென்ட்ரி மெயின்டெனன்ஸ் யார் பண்ணுறாங்க? ரெசிப்ட் எப்படி உள்ளே வருது, வெளியில் எப்படி போகுது, ஹூ ஆர் ஆத்தரைசிங் தட், யார் அப்ரூவல் கொடுக்குறாங்க, ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இன்வென்ட்ரி இருக்குது, இப்போது மெயினாக நம்ம இன்வென்ட்ரி ஆடிட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டோர்ஸ் பர்சனல் யார் இன்வார்டு வருது, உள்ளே வரதுக்கு என்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது, இங்கேருந்து வெளியில் அவுட்வர்ட் ஆர் இமேக் வெளியில் போகிறதுக்கு எனி ஸ்கிராப் ஆகுது, ஓகேவா, ஸ்கிராப் ஆகுது, அதே மாதிரி ஏதாச்சும் ரிஜெக்ஷன், எனி டிஃபெக்டிவ்ஸ், இந்த ஷெல்ஃப் லைஃப், இந்த மாதிரியே நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம ஆடிட்டில் பார்க்கலாம். ஸோ ஹூ ஆர் ஆல் த பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தீஸ் ஆக்டிவிட்டீஸுங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், யூ கேன் இதை போய் நம்ம நேராகவே என்ன பண்ணலாம், ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே போய் காமி, இந்த மெட்டீரியல் நம்பர் ஏ, மெட்டீரியல் 001, இது எத்தனை குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு இப்படி எடுத்து காமி அப்படின்னு சொல்லி we can inspect the same. And then இதுக்கான பட்ஜெட்ஸ், ஓகே, மெட்டீரியலுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, அதுக்கான பிளான்ஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜிஸ், எனி அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் த ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம். இதுக்காக நான் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம், இப்போ மெட்டீரியல் காஸ்டிங்கை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, ஃபிஃபோ மெத்தடா, வெயிட்டட் ஆவரேஜா, என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பார்க்கலாம். இதுக்கான யூ மே கலெக்ட் அ டாக்குமெண்ட்டை, கலெக்ட் எவிடன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெட்டீரியல் ஃபேக்ட்ரியில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், 10 குவான்டிட்டி இருக்குதுன்னு சொல்கிறேன். சிஸ்டத்தை எனக்கு வந்து இஆர்பியில் எனக்கு நீ அப்படி தான் காமிக்கிற, 10 குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு நான் என்னோடய அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் காமிக்கிறேன், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்குது. புக்ஸில் 10 குவான்டிட்டி இருக்குது, பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா 2 தான் இருக்குது, பாக்கி 8 குவான்டிட்டி என்னாச்சு, எப்படி வெளியில் போச்சு? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதை வி கேன் ரெக்கார்ட். நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி நாங்கள் செக் பண்ணோம், 10 குவான்டிட்டி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்குது, ஆனால் 2 குவான்டிட்டி தான் என்ன இருக்குது, ஆன் ஹேண்ட் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறத we have to record that documentary evidence also. ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆடிட் பர்சன், யார் பண்ண போகிறாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இதில் என்ன அப்படின்னு சொன்னால், டாக்குமெண்டேஷன். அகெயின் அதே தான் வரும். ஸோ ஒரே ஒரு விஷயம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆடிட் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, the persons will do and you have to document it, and then finally you have to give a evidence for your audit, and then லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டாக்குமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி படித்தோம். டாக்குமெண்டேஷன் தே ஆர் த எவிடன்ஸ் நமக்கு, இல்லையா? ஸோ நம்மளோட ஒர்க்கிங் பேப்பர்ஸ், ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது, ஸோ தே ஆர் ப்ரிப்பேர்ட் பை த காஸ்ட் ஆடிட்டர் இன் கனெக்ஷன் வித் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ். ஏதோ ஒரு கேல்குலேஷன் போடுறான், இதில் வாங்கி பார்க்குறான். ஸோ இது எல்லாமே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸாக தான் இருக்கும். டெய்லி ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும், இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ டெய்லி ஒர்க் ஷீட்ஸ், இன்றைக்கி என்னெல்லாம் ஆடிட்டில் பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு இந்த ஒர்க்கிங் பேப்பர்ஸ் தேர் ஷுட் பி சம், ஒரு ஆடிட்டர் இருக்காருன்னா சம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ 4 ட்ரைனிஸ் ஒரு 4 பர்சனல் நம்ம ஆடிட் பர்சனல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 4 பேர் பண்ணுறாங்க 4 ஆக்டிவிட்டீஸ், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், இன்வென்ட்ரிஸ், ரிசீவபிள்ஸ், பேயபிள்ஸ், ஓகே, ஜிஎல், இந்த மாதிரி 4 பேர் பார்க்குறாங்கன்னா இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தர் ஒரு ஃபார்மேட் இல்லாமல் வி கேன் யூஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஓகே, எல்லாரும் ஸ்டாண்டர்டாக ஒரே ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். தென் யூ ஹேவ் டு மெயின்டைன் எனி ஸ்கெடியூல்ஸ் இருக்கா, ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இருக்குது, என்னென்ன மாதிரி அனாலிசிஸ் இருக்குது, இது எவ்வளவோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். லைக் யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜ், நம்ம காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் CRA 3ல் பார்த்தோம் இல்லையா, ஆர்கனைசேஷனை பற்றின அனாலிசிஸ், பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, தட் இஸ் டாக்குமெண்டேஷன். நம்ம ஆடிட் பண்ணுறோம், இதெல்லாம் நான் ஆடிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். ரைட். The third point that you have to take care of is quality control. Okay, நாம பண்ற audit அதுக்கு ஒரு quality control நம்ம வச்சுக்கணும். Okay, supervision and control. இதுல வந்து the person who is carrying out these audit, so அவங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான சாம்பிள்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஓகே, அதே மாதிரி we should monitor the progress. நம்ம என்னைக்குள்ள ஆரம்பிச்சு எப்போக்குள்ள முடிக்கணும், இதோட ப்ராக்ரஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். And similarly you should also ensure that the personnel have a necessary skills and training. அதாவது ஒன்றுமே தெரியாத ஒருத்தனை கொண்டு போய் விட்டுட்டு இது அதையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவன் கரெக்டாக செக் பண்ண மாட்டான். பட் இஃப் த ட்ரெயின்டு பர்சனல்ஸ் ஆர் தேர், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும் ஓகே இன்வென்ட்ரியில் இந்த மாதிரியெல்லாம் பண்ண சான்ஸ் இருக்குது, அது கரெக்டாக தான் பண்ணியிருக்கானா பண்ணலையா, அப்போ ஸ்கிராப் ஆனதெல்லாம் என்ன பண்ணுறான். இப்போ ஸ்கிராப் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், ஜிஎஸ்டிக்கு போகலாம், ஜிஎஸ்டியோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், ஆடிட்டில் போகிறப்ப நமக்கு ஒன்று ஒன்றா வரும். ஸோ தட் இதெல்லாம் வந்து these are the general factors that you have to consider for this audit documentation. So now இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, so you are going to make a audit. நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு இப்போ ஆடிட்க்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணும், எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன மாதிரியான செக்லிஸ்ட் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆடிட் ப்ரோக்ராமில் பார்க்கணும். ஸோ த ஃபஸ்ட் பாயிண்ட், it is the audit of production. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னெல்லாம் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜென்ரலாக இப்போ இதுக்கு மேலே வர கேசஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பார்ப்போம், சம் கால்குலேஷன்ஸ், சம் டேபுலேஷன்ஸ், இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இதில் 2 பர்பஸ். ஒன்று ஆடிட், ரெண்டாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நம்ம ஆடிட் பண்ணி கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், மேனேஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வாட் ஆர் த லிஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், இதோட யூனிட் ஆஃப் மெஷர் என்ன, இதோட சேல்ஸ் என்ன, இதோட ப்ரொடக்ஷன் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு எங்கே வந்தது, அந்த ஃபார்ம் CRA 3லேயே நம்ம பார்த்தோம். கேப்டிவ் இதுலேயே சேல்ஸில் பார்த்தா வெளியில் சேல் பண்ணுறது எவ்வளோ, கேப்டிவ் கன்சம்ஷன் எவ்வளோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது எனக்கு அது தெரியணும்ல. இப்போ ஒரு ப்ராடக்டை நான் ஏன் ஆடிட் பண்ணும், அந்த ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதை நீங்கள் எப்படியெல்லாம் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் கையில் எவ்வளோ இருக்குது, ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக், இதோட க்ளோசிங் ஸ்டாக், இதெல்லாம் எவ்வளோ இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் தான் என்ன ஆகும், கரண்ட் இயருக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ஆகும். அது கரெக்டாக பண்ணியிருக்கானா. தென் இந்த க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறதோட கேல்குலேஷன் எப்படி வரும் உங்களுக்கு நார்மலாக தெரியும், ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் மைனஸ் சேல்ஸ், அதுதான் என்ன நமக்கு க்ளோசிங் ஸ்டாக். இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்திருக்கா, அதை நான் ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணேன்.
கையில் என்ன வச்சுருக்க, என்ன சேல் பண்ணியிருக்க. ஓகே, ஸோ நீ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரொடக்ஷனை பற்றி பேசுகிறோம். இட்ஸ் அ மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன், கரெக்டாக? ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ உன்னோட கெப்பாசிட்டி, நம்ம ஆல்ரெடி கெப்பாசிட்டி டிட்டர்மினேஷன் படித்தோம் காஸ்ட் ஆஃப் ஒன் ஸ்டாண்டர்ட் 2ல். உன்னோட கெப்பாசிட்டி எவ்வளோ, அதுக்கு நீ எவ்வளோ யூட்டிலைசேஷன் பண்ண. வாட் இஸ் யுவர் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன்? இன்ஸ்டால்டு எவ்வளோ, ப்ராக்டிக்கல் எவ்வளோ, நார்மல் எவ்வளோ, ஆக்சுவல் யூட்டிலைசேஷன் எவ்வளோ. ஓவர் யூட்டிலைசேஷன் இருக்கலாம், அண்டர் யூட்டிலைசேஷன் ஆயிருந்தால் என்ன பண்ணுறது? இஃப் த அண்டர் யூட்டிலைசேஷன் இஸ் நார்மல், ஓகே. அதர்வைஸ் இஃப் இட் இஸ் அப்நார்மல், why it is so? ஸோ இங்கே அப்நார்மலாக ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ரீசன்னால். ஒரு 10 நாள் ஃபேக்ட்ரியே ஓடலைன்னு வச்சுக்கோ, 10 டேஸ்க்கு வந்து மிஷினே ஓடலை, அடுத்து அப்நார்மல். ஏன் ஓடலை? யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ரீசன் ஃபார் தட். மேனேஜ்மெண்ட்டை யூ கேன் கொஷின் தெம், என்ன ரீசன்னால இந்த மாதிரி ஆச்சு, இதுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தா இதை சரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். ஓகே, நான் சரியாக யூட்டிலைஸ் தான் பண்ணலை, பட் ப்ராடக்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி அடுத்த ஸ்டெப். உன் ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிளாக இருக்கா? எஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராஃபிட்டபிளாக இல்லை, ஏன் ப்ராஃபிட்டபிளாக இல்லை? ஏன் இந்த ப்ராடக்ட் லாஸ் மேக்கிங்காக இருக்குது? எதனால லாஸ் மேக்கிங்? மெட்டீரியல் காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சா? என்ன ரீசன்னால நடந்தது அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும், அடுத்து பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபார் தேட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ மே ப்ரொவைட் 2 ரிப்போர்ட்ஸ். 2 ரிப்போர்ட் நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று என்னோட ஸ்டாக், or you may call it as a inventory balancing. Of each finished product. ஒரு finished product output வருது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா, எனக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் சேல்ஸ். சேல்ஸ் இன்டர்னல் சேல்ஸ் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் சேல்ஸ் இருக்கலாம். இன்டர்னல் சேல்ஸ்னால் என்ன? கேப்டிவ் கன்சம்ஷன். இதெல்லாம் மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் வருது எனக்கு க்ளோசிங் ஸ்டாக். இப்படி ஒரு டேபிள் போட்டு நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ரெண்டாவது ரிப்போர்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் த ப்ராடக்ட் வைஸ். நான் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒழுங்காக இருக்கா, ப்ராஃபிட்டபுளாக வருதான்னு பார்க்குறேன். அதோட ரீசனை தான் நான் ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் வைஸ் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். Of previous 5 years. 5 yearsக்கு capacity utilization percentage எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்? இது இப்போ ரொம்ப வருஷம், இப்போ வந்து 5 வருஷமாகவே இது வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கா, இல்லை திடீர்னு இந்த வருஷம் கம்மியாக இருக்கா, ஏன் கம்மியாக இருக்குது, ஏன் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாச்சு அப்படிங்கிற ரீசன்ஸை யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஓகே, the next checklist. Next checklist, it is the audit of raw material cost. Okay, raw material cost நீங்கள் பார்க்க போறீங்க. இதில் என்னெல்லாம் பார்ப்பீங்கன்னா, இது சிம்பிளி நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. இட் இஸ் CA6. திரும்ப எல்லாம் டீட்டெயிலாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை. CA6ல் என்ன படித்தோமோ அதுக்கு யூ ஹாவ் த கைடன்ஸ் நோட்ஸ். அதில் என்ன சொன்னோமோ அதே தான் இங்கே திரும்ப சொல்கிறோம். வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கா, இன்ஹவுஸாக இருந்தால் என்னெல்லாம் இது பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் ஐட்டமாக இருந்தால் எப்படி வருது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கொண்டு வரோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரூல்ஸ். இது இல்லாமல் வாட் யூ ஹாவ் டு டூ அப்படின்னா, யூ ஹாவ் டு என்ஷூர் தட் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத யூ ஹாவ் டு என்ஷூர். இது இல்லாமல் இதுலேருந்து வர வாட் வி கேன் சே ஆஸ், சப்போஸ் ஏதாச்சும் நமக்கு யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜ், இப்போ எஃபிஷியன்சின்னு வச்சுக்கலாம்.
இப்போ ரா மெட்டீரியலோட யூசேஜ் ஸ்டாண்டர்டாக ஒன்று இருக்கும், ஆக்சுவலாக ஒன்று நடந்திருக்கும். அப்போ ஏதோ வேஸ்டேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வேஸ்டேஜ் வந்து ரெகுலராகவே வேஸ்டேஜ் ஆகிறதா, இல்லை நார்மல் வேஸ்டேஜ் தானா, இல்லை அப்நார்மலா, இங்கே எதனால் இந்த வேஸ்டேஜ் நடந்தது, அண்ட் ஹவு யூ கேல்குலேட்டட் த வேஸ்டேஜ் பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி ரா மெட்டீரியலோட யூசேஜில் இதுதான் எனக்கு தேவை, இதை தாண்டி நான் நிறைய ஓவர் யூசேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் பேக்கிங். ஒரு அட்டடப்பா இருக்குது, அதில் நீங்கள் பேக் பண்ணுறீங்க, அந்த வேஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறீங்க. போதுமான அளவுக்கு பண்ணால் போதும், எக்ஸஸாக ஓவராக போய் நம்ம பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு பண்ண மாட்டீங்க, ஒரு வருஷத்துக்கே நான் வந்து ஒரு மாதத்துக்கு நான் 1 லட்சம் சேல்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் எனக்கு எவ்வளோ காசு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு 3 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுதுன்னா, ஸோ 3 lakh rupees வந்து உங்களுக்கு எக்ஸஸ் எக்ஸ்பென்சஸ், அதை நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவரி ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஓகே, தென் நம்மளோட ஃபார்ம்ஸ் இயர் A3ல நீங்கள் பார்த்தது மெட்டீரியல் கன்சியூம்டு, அதோட பிரேக்கப் கேட்போமா, சொல்லலாம். அதில் டாப் 10 மெட்டீரியல்ஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் ரிப்போர்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, we can prepare the following reports. The first one is key materials. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல் எனக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அது கையில் ஸ்டாக் எவ்வளோ வச்சுருக்கீங்க, பர்ச்சேசஸ் எவ்வளோ, ஓகேவா. அதோட பர்ச்சேசஸ் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, அந்த சேல்ஸில் அவுட் சைடு சேல்ஸ் என்ன, சப்போஸ் மெட்டீரியலாகவே நம்ம சேல் பண்ணியிருக்கோமா, இல்லை கேப்டிவ் கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோமா, அதர் பிளான்ட்டு எதுக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோமா, க்ளோசிங் ஸ்டாக் கையில் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம அதில் பார்க்கலாம். அண்ட் தென் வாட் ஆர் த ரேட்ஸ் ஆஃப் சச் அ மெட்டீரியல்ஸ், கீ மெட்டீரியல்ஸோட ரேட்ஸ் ஃபார் த 4 years எப்படி இருந்திருக்கு ட்ரெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். தென் அதோட கன்சம்ஷன் ஆஃப் சச் அ கீ மெட்டீரியல்ஸ், ஓகே, ஃபார் த 4 years or 5 years நீங்கள் என்ன பண்ணலாம், 4 or 5 years. 5 yearsங்கிறது ஒரு லாங் டேர்ம் பீரியட் நம்ம கன்சிடர் பண்ணுறது. 5 years ட்ரெண்டு, இது எல்லாத்தோட ட்ரெண்டும் வந்து நீங்கள் பார்க்கணும். அண்ட் திஸ் வில் பி ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் தி மேனேஜ்மெண்ட். ஓகே, அடுத்தது மெட்டீரியல் பார்த்தாச்சு. தென் த தேர்ட் இஸ் இன்வென்ட்ரி ஸ்டேட்டஸ், ரா மெட்டீரியலோட இன்வென்டரி ஸ்டேட்டஸ். இப்போ தான் முதல்ல பார்த்தது ரா மெட்டீரியல் என்ன மெட்டீரியல், அதோட ரேட் எப்படி இருக்குது, அதோட கன்சம்ஷன் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த கரண்ட் ஸ்டாக், கையில் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்க, ஓகே, தென் அதோட கன்சம்ஷன் பேட்டர்ன். இது பார்க்குறப்ப நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இந்த ரிப்போர்ட் ஒன்று கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் த லிஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் விச் இஸ் ஏபிசி அனாலிசிஸ்னு ஒன்று பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா, காஸ்டிங்கில் சிமிலர் டு தட். ஆர் பேரட்டோ அனாலிசிஸ் ஒன்று பண்ணலாம், 80-20 ரூல், அதாவது டாப் ஐட்டம்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டு த மெட்டீரியல் காஸ்ட். நீங்கள் மேலேருந்து குமுலேட்டிவாக எனக்கு 5 மெட்டீரியல் இருக்குது, 1 2 3 4 5, ஓகேவா. ஸோ இது 10 ரூபா, 30, 50, 60, 70 இப்படின்னு இருக்குது. ஸோ எதெல்லாம் நான் அப்படி குமுலேட்டிவாக ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ எது வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் எனக்கு கொடுக்குது, டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் எதனால எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத தட் வி கேன் ஐடென்டிஃபை. அந்த கையில் அது எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அதை கன்சம்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஸோ கன்சம்ஷன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷனும் இங்கே வருது. So the next one is audit of
electricity cost. So electricity ke we have the EB board attach பண்ணிருப்போம். EB ல இருந்து நமக்கு பில் வந்துரும். சரியா? நாம என்ன பண்ண போறோம்? அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல போட போறோம். சரி. இதுல என்ன பண்ணனும்னா நாம ஆடிட் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணனும் அப்படினா ட்ரெண்ட். எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி வந்திருக்கு? consumption increase ஏதாச்சும் இருக்கா? increase or decrease in consumption. for இதெல்லாம் வந்து for 5 years நம்ம பார்க்கலாம். மீட்டர்லாம் ப்ராப்பரான மீட்டர் இன்ஸ்டால் பண்ணிருக்கானா? இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டியை ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு சில ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த ரிப்போர்ட்ஸுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் வாட் யூ ஆர் அனலைசிங். அதில் என்னெல்லாம் ஒரு எக்ஸ்பென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு கரண்ட் பில் இருக்குது, வீட்டில் உள்ள கரண்ட் பில்லே வந்து திடீர்னு ஏறுது இறங்குதுன்னா எதனால அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஏறுது இறங்குதுன்னா எதனால ஏறுனுச்சு, எதனால இறங்குச்சு. ஸோ இதை வந்து இந்த காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் we may have consumption trend for 5 years, trend for 5 years. ரெண்டாவது ஒரு காஸ்ட், இபி காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு அதோட ட்ரெண்ட் எடுக்கலாம். ஓகே, தென் இது வந்து ப்ராடக்ட் வைஸ் நீங்கள் எடுக்கலாம். ஒரு ப்ராடக்ட் வைஸும் என்ன பண்ணலாம் நீங்கள் எடுக்கலாம். எதுக்கெல்லாம் மீட்டர் இருக்கோ அது எல்லாத்துக்கும் தனித்தனியாகவே நீங்கள் எடுத்து பார்த்துடலாம். அதே மாதிரி டோட்டல் காஸ்ட் ஃபார் த கம்பெனி ஆஸ் அ ஹோல், டோட்டலாக கம்பெனிக்கு எவ்வளோ வந்தது இந்த ட்ரெண்டு கூட நீங்கள் பார்க்கலாம். சோர்ஸ் வைஸ் கன்சம்ஷன் எவ்வளோ, அதோட காஸ்ட் எவ்வளோ. சோர்ஸ்னால் என்ன, நீங்கள் சோலார் பவர் அதுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சோர்ஸ்க்கு போகிறீங்க அப்படிங்கிறப்போ அதோட கன்சம்ஷன் என்ன, அதனால என்ன காஸ்ட் வந்தது, அதோட ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், we can study. ஓகே, ஸோ இது இல்லாமல் we have another thing, that is audit of electricity generated by DG set. அது ஒன்றும் இல்லை, அந்த இது இருக்கு இல்லையா ஜென்ரேட்டர், அதுதான். ஸோ அந்த ஜென்ரேட்டர் அதோட டீசல் கன்சம்ஷன், ஜென்ரேட்டருக்கு நம்ம டீசல் கொடுக்கணும். ஸோ அந்த டீசல் கன்சம்ஷன் அதுக்கு என்னென்னலாம் நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க, அதுக்காக செலவு என்ன. ஓகே, ஸோ அதோட மீட்டர்ஸ் ஒழுங்காக இருக்கா, ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். அண்ட் இதில் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்கன்னா எகெயின் அதே தான் கன்சம்ஷன், இதோட காஸ்ட் ஃபார் 5 years. ஃபார் ப்ராடக்ட் வைஸ் நீங்கள் பார்க்கலாம், ஃபார் கன்சம்ஷன் காஸ்ட் சென்டர் வைஸ் எவ்வளோ செலவாயிருக்கு. ஸோ இது எல்லா டேட்டாவும் நம்ம ஸ்டடி பண்ண முடியும், இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னா டீமினரலைஸ்டு வாட்டர். ஸோ அதனால் டீமினரலைஸ்டு வாட்டர் அப்படின்னா நார்மல் வாட்டர் இது கிடையாது, ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். ஹீட் ட்ரீட்மெண்ட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலைஸ்டு ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்கும். அது என்ன வேணும்னா அதுக்கு சம் ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ் இருக்கும், அந்த கெமிக்கலோட கலந்த வாட்டர் இருக்கும். அந்த வாட்டருக்குள்ளே வந்து அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை ஆர் யூ மே கால் இட் அஸ் த இன்புட்டுன்னு வச்சுக்கலாமே, மெட்டீரியல் இருக்குல்ல, யூ மே கால் இட் அஸ் அந்த ரா மெட்டீரியலை என்ன பண்ணணும், இந்த வாட்டருக்குள்ளே ஃபார் 1 hour இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரிக்குவயர்மெண்ட். அதுக்கப்புறம் தான் அது வந்து என்ன ஆகும், நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகும் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இதுக்காக யூஸ் பண்ணுற இந்த வாட்டர்ஸ் எல்லாம் நார்மல் வாட்டர் கிடையாது. ஸோ அது தனியாக நம்ம வாங்கணும்.
ஸோ அந்த மாதிரியான வாட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட யூசேஜ் எப்படி இருக்குது, அதோட காஸ்ட் என்ன, பர் யூனிட் காஸ்ட் என்ன, அந்த கன்சம்ஷன் ட்ரெண்ட் என்ன, இது எல்லாமே நம்ம அதில் பார்க்கணும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணுன்னா அதுக்கான காஸ்ட் ஃபார் த 5 years பர் யூனிட் எவ்வளோ இருந்தது ஃபார் 5 years, தென் அதோட கன்சம்ஷன், இது எல்லா ட்ரெண்டும் நம்ம. ஸோ சிம்பிளி எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் நீங்கள் என்ன ட்ரெண்ட் இருக்குது, ஏன் இன்க்ரீஸ் ஏன் டிக்ரீஸ் அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். தென் ஆடிட் ஆஃப் ஸ்டீம், அதாவது நம்ம யூட்டிலிட்டிஸில் பார்த்தோம் ஒன்றுக்கும் தனித்தனியாக இங்கே ஆடிட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆடிட் ஆஃப் யூட்டிலிட்டிஸில் என்ன பார்த்தோம், கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ஸ்டீம் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஆடிட் ஆஃப் ஸ்டீம் சிமிலர்லி இங்கேயும் அதே தான். இந்த பாய்லர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பற்றின டீட்டெயில்ஸ், அது எவ்வளோ மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ், எவ்வளோ நேரம் ரன் ஆகுது, எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது, எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது, அதோட கன்சம்ஷன், வாட்டர் கன்சம்ஷன். ஸோ வாட்டர் தான் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இதோட இன்புட் என்ன, வாட்டர். அந்த வாட்டர் கன்சம்ஷன் எவ்வளோ ஆகுது, அது ரன் ஆகிறதுக்கு மிஷின் மாதிரி தானே இருக்கும், அதுக்கான ஃபியூவல் கன்சம்ஷன் எவ்வளோ. ஓகே, தென் இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எகெயின் இதோட எம்ப்ளாயி காஸ்ட், ஆல் த காஸ்ட் விச் ஆர் கவர், அதெல்லாம் பிரேக்கப் நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும். மெட்டீரியல் என்ன, தென் இதுக்கான லேபர் நம்ம யூட்டிலைசேஷன் பண்ணுறோம், இதுக்கு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், இதுக்கு கன்சூமபிள்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்தையும் we have to audit and then we have to prepare some reports. என்ன மாதிரி ரிப்போர்ட் இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், again காஸ்ட், டோட்டல்